வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு நாம கடலைப்பருப்பு பாயசம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க, அதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்றேன். 1 டம்ளர் கடலைப்பருப்பு. இந்த 1 டம்ளர் கடலைப்பருப்பை வந்து நான் கொஞ்சம் பால் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதை பாருங்க. அதுக்கப்புறம் இதே அளவில் 2 டம்ளர் வெல்லம், அதை வந்து கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். தேங்காய் வந்து பொரிச்சுக்கிறதுக்கு ஏலக்காய், கொஞ்சம் சுக்கு பொடி. இது எதுக்குன்னா கடலைப்பருப்பு வந்து வாயு இல்லையா, அதுக்காக வந்து கொஞ்சம் சுக்கு பொடி போடுறோம். 1 ஸ்பூன் வந்து நெய் வந்து தேங்காயை பொரிச்சுக்கிறதுக்காக. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு தேங்காயை பொரிச்சு எடுத்து வச்சுப்போம். இப்படி நெய் கரைஞ்சோடனே போட்டுருங்க. இந்த அளவுக்கு செவந்தா போதும், பொரிஞ்சா போதும். ஆஃப் பண்ணிடலாம். இதை சூட்டுக்கே வந்து செவந்துடும். நம்ம வேக வச்சிருக்க பருப்பை வந்து இந்த பாத்திரத்தில் போட்டுருவோம். இப்படி போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதிக்கிறது. நம்ம வந்து வெல்லம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது இதில் விட்டுடலாம். நம்ம பாலில் வேக வச்சதுனால பால் வந்து தேவைப்படாது, வேணும்னா லாஸ்ட்டாக விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கலாம், கொஞ்சம் சுக்கு பொடி. நம்ம வந்து பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், அதுவும் போட்டுடலாம். வேணும்னா வந்து நீங்கள் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். பாருங்க, கரெக்டான கலர். இதுதான் கரெக்டான கலர். நம்மளுடைய கடலைப்பருப்பு பாயசம் வந்து ரெடி ஆகிடுது. நமக்கு ஆஃப் பண்ணிடலாம். இதில் வந்து நான் பால் விட்டு வேக வச்சேன். நீங்கள் வேணும்னா தேங்காய் பால் கூட விட்டு இதை பண்ணலாம், நல்லா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி தேங்காய் அரைச்சி விட்டு கடலைப்பருப்பு பாயசம் பண்ணுவாங்க. நான் வந்து பால் விட்டு ஈஸியாக பண்ணுறேன். எவ்வளோ ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னொரு ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.